இப்போ துளசியில் யூஜனால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு. ஆசிமோசைட் ஏ அண்ட் பி அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இந்த துளசியை பரிசோதனை பண்ணி பார்த்ததுல கிரானிக்கா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கும் சடனா அக்யூட் ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மட்டும் அளவில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு கார்டிசால்ங்கிற அந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே பேலன்ஸ்டாக கொண்டு வருது. தொடர்ந்து ஒரு 4-5 துளசி இலைகளை மென்று சாப்பிடும்பொழுதோ இல்லை ஒரு தீர்த்தமாவோ இல்லை சாராவோ எடுத்துக்கும் போது இந்த பலன்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நவீன ஆராய்ச்சியும் வந்து சொல்லியிருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக காலையில் எழுந்தவுடனே இந்த துளசி செடியை வந்து சுற்றி வந்து அந்த துளசி இலைகளை மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கோயில்களுக்கு நம்ம எப்படி போவோம்? ஒரு மன அழுத்தம் இருக்குது, சாமிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வேண்டிக்கிறதுக்காக நம்ம வந்து போவோம். அந்த நிலைகளில் நம்ம மனதுக்குமான ஒரு மருந்தாக தான் இந்த துளசி தீர்த்தத்தை வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே இந்த துளசியை வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு மிக முக்கியமான பலன் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய மாசு அதிகமாக இருக்குது. இதனால் கொஞ்சம் குளிர் இருந்தது அப்படின்னாலே ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு மூச்சு திணறல் கூட உருவாகிறத பார்க்குறோம். ஸோ இந்த துளசியை வந்து அது இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கோம், அதை சுற்றி வரோம் அப்படின்னா அது காற்றில் இருக்கக்கூடிய பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது. ஸோ துளசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அன்றாடம் நம்ம வந்து அதை வந்து சுற்றி வந்துட்டு ஒரு 4-5 இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை வந்து பெற முடியும்.